ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி மினி விலாகில் வந்துட்டு காலிஃப்ளவர் பக்கோடா அப்புறம் வந்துட்டு லஞ்சுக்கு வந்துட்டு இன்றைக்கி என்ன ப்ரிப்பேர் பண்ணேன் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு காலிஃப்ளவரை வந்துட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. சுடு தண்ணியில் போட்டு நல்லா 5 மினிட்ஸ் கழித்து வடித்து எடுத்து வச்சுருங்க. அதுக்கப்புறமா ஒரு பாத்திரத்தில் வந்து பார்த்திங்கன்னா 4 ஸ்பூன் அரிசி மாவு, 4 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், அப்புறம் 2 ஸ்பூன் வந்துட்டு சில்லி பவுடர், ஒரு ஸ்பூன் வந்துட்டு மஞ்சத்தூள் போட்டுங்க. அப்புறம் தேவையான அளவு உப்பு போட்டு ஒரு கை அளவு இஞ்சி பூண்டை வந்துட்டு நல்லா வந்துட்டு தட்டி வந்துட்டு போட்டுக்கோங்க. ஒரு அரை ஸ்பூன் வந்துட்டு கரம் மசாலா போட்டு லெமனை வந்துட்டு நல்லா ஸ்டியூ பண்ணி விட்டுருங்க. கொஞ்சமாக வந்துட்டு கருவேப்பிலை மல்லியை வந்துட்டு நல்லா குட்டி குட்டியாக நறுக்கி போட்டுருங்க. தேவையான அளவு தண்ணி ஊற்றி இந்த பதத்துக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருங்க. நம்ம வச்சுருக்க காலிஃப்ளவர் நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி 1 hour நல்லா ஊற வச்சுருங்க. அதுக்கப்புறமா வந்து ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா காலிஃப்ளவரை போட்டு நல்லா வந்துட்டு பொரித்து எடுத்துருங்க. நம்மளோட காலிஃப்ளவர் 65 வந்துட்டு ரெடி ஆகிடுச்சு. ரொம்பவே வந்துட்டு பார்த்திங்கன்னா ரொம்பவே கிறிஸ்பியாக வந்துட்டு நல்லா வந்துருந்துச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி லஞ்சில் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா வந்து தக்காளி சாதம், கொஞ்சமாக வந்துட்டு காலிஃப்ளவர் 65, அப்புறமா வந்து கத்திரிக்காய் தொக்கு மாதிரி வந்து பண்ணியிருந்தேன். சூப்பராக இருந்துச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.